பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இந்த நாட்கள் லெந்து நாட்கள், நம்மை நாமே கிறிஸ்துவுக்காக ஒப்புரவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாட்கள். ஒருவேளை சாப்பாட்டை குறைத்தோம் என்பதாக அல்ல, அவரோடு கூட நான் ஒருங்கிணைந்து ஜெபிக்கதும் பாடல்களும் ஒருவேளை வேத வாசிப்பும் இவைகளை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதுடைய காலங்கள் லெந்து காலங்கள். ஒருவேளை 38வது பகுதியை முடித்த நான் 39வது பகுதிக்குள் வரும்படியாக ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 38 கடைசியாய் நாம் என்ன பார்த்தோம்? உங்களிடம் விளங்கிய தேவனுடைய வல்லமையால் அவருடனே கூட பிழைத்திருக்கிறோம், அவரோடு கூட நாமும் பிழைத்திருக்கிறோம் என்கிறதை 38வது பகுதியிலே நாம் பார்த்தோம். 39வது நாட்களுக்குள் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஜீவன் பலன் சுகத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில், இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில், எங்க இயேசுவை சிலுவையில அறையப்படுகிற இடம், ஒருவேளை அந்த கல்வாரி கொல்கதா மேட்டின் மேல், ஒருவேளை அந்த இடத்தை நானும் போய் பார்ப்பதற்கு ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை மீண்டும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில், அதாவது சிலுவையிலே அறையப்பட்ட இடத்திற்கு அருகையிலே ஒரு தோட்டமும் ஒரு காலும் ஒருவனையும் வைத்திராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். யார் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை? ஆக்கியோன் யோவான் 19:41. ஒருவேளை வேத புத்தகம் இருக்குமானால் இவைகளை நீங்கள் பாருங்கள். வேத புத்தகத்தை கையில் ஏந்துகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு திட்டமாய் பேசுகிறார் என்கின்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வந்துவிடும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அந்த புத்தகம் நானே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. இதை சுமக்கிற ஒவ்வொருவனும் தேவனை சுமக்கிறான் என்கிறதை மறந்து போய்விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. ஓர் புதிய கல்லறை இருந்தது. அது இயேசுவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.